வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்குறது டேட்டா கிளரிங் பார்ட் 2. ஸோ இதுக்கு வந்து இன்சர்ட் லாகின் பண்ணுறோம், சர்வீஸ் கிளிக் பண்ணுறோம். இப்போ நம்ம ஆக்சுவலாக போர்ட்டலில் வந்து நம்மளோட கலைஞர் போர்ட்டலில் வந்து நேமு, சிபிஎஸ் நம்பரு, சிபிஎஸ் நேம் ஏதாவது தப்பாக இருக்கலாம். ஸோ அதனால் இப்போ நம்ம வந்து சிபிஎஸ் நேம் எதாவது காமிக்குது, அதை பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஹெச்ஆர் போய் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு யாருக்கெல்லாம் நேமெல்லாம் தப்பு இருக்குது, யாருடைய சிபிஎஸ் நேம் மிஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஹெச்ஆரில் போயிடுறோம். ஹெச்ஆரில் போயிட்டு இந்த இடமா கிளிக் பண்ணுங்கன்னே வாங்க. இங்கே இருக்குது பாருங்கள், நமக்கு தெரிஞ்சிடும். இதில் வந்து இந்த ரிப்போர்ட் அடுத்து இருக்கு பாருங்கள், இங்கே இருக்குது பாருங்கள், ஜிபிஎம் ரிப்போர்ட் வியூவர். இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா யாராவது மிஸ்மேட்ச்லாம் காமிச்சிடும். ஆக்ஷன் கொடுங்க. ஆக்ஷன் கொடுத்தீங்கன்னா இதில் யாராவது மிஸ்மேட்ச் நேமா இல்லை சிபிஎஸில் இடியன் மிச்ச எக்ஸல் கொடுங்க. இங்கே பர்சன்ட் டைப் வந்து எம்ப்ளாய் கொடுங்க. எம்ப்ளாய் கொடுத்துட்டு சப்மிட் பண்ணி எக்ஸல் வரும், அதை நீங்கள் பாருங்கள். சப்மிட் பண்ணுங்கள். சப்மிட் பண்ண உடனே நமக்கு ஒரு எக்ஸல் வரும். அந்த எக்ஸலில் கண்டிப்பாக வந்து ஆதார், பேனு, சிபிஎஸ் நம்பரு எல்லாமே, டேட் ஆஃப் பர்த்து என்ன தப்பு இருக்கோ எல்லாமே அதில் காமிக்கும். ஷோ ஆகும். மிஸ்மேட்ச் வரும். எதெல்லாம் மிஸ்மேட்ச் காமிக்குதோ இது மாதிரி டவுன்லோட் பண்ணுங்கள், சேவ் பண்ணுங்கள். இது எக்ஸல் ஷீட் ஓப்பன் ஆகிடுச்சு பாருங்கள். இங்கே வந்து எஃபிஷியன்சி எக்ஸல் நமக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. இது மாதிரி ஓப்பன் ஆகும். இது மாதிரி இதில் வந்து இது காமிக்கும். எக்ஸல் ஷீட் நமக்கு இது ஆக்சுவலாக ஓப்பன் ஆகி வரும். இதில் வந்து நமக்கு ஆக்சுவலாக சிபிஎஸ் வந்து ஒரு மிஸ்மேட்ச் வந்தது. நேமு சிபிஎஸ் அந்த போர்ட்டலுக்கும் ஐஎப்எச்ஆம் போர்ட்டலுக்கும் நேம் மிஸ்மேட்ச் வந்தது. அது எப்படி மாற்றணும்னா, இப்போ நம்ம வழக்கமாக வந்து எம்ப்ளாயி ப்ரொஃபைல் போகிறோம். இதுதான் வந்து ஸோ இந்த ஜிபிஎம் இது வந்து ஜிபிஎம் பண்ணுறோம். ஸோ இந்த எம்ப்ளாயி ப்ரொஃபைலில் போய் நம்ம நேம் மாற்றிக்கலாம். முன்ன டிக்கெட்லாம் போடுவோம். முன்னெல்லாம் டிக்கெட்லாம் போகிற மாதிரி இருந்து இப்போ டிக்கெட்லாம் போட தேவையில்ல. இங்கே வந்து அந்த எந்த எம்ப்ளாயி தப்பாக இருக்கோ அந்த நம்பரை போடுறோம். அவங்களுடைய ஐடி நம்ம போட்டுட்டு அந்த எக்ஸலில் வந்து யாரது வந்து மிஸ்மேட்ச் காமிக்குதோ அவங்க ஐடி போட்டு கோ கொடுக்குறோம். ஸோ நாமளே பண்ணிக்கலாம். இன்னும் டிக்கெட் போட்டோம், இப்போ டிக்கெட் போட தேவையில்ல. இங்கே போயிட்டு அப்டேட் தரோம். அவங்க ஃபில்லிங் வந்து தப்பாக இருக்குது, நேம் வந்து தப்பாக இருக்குது, அதை மாற்றுறோம். கண்டினியூ கொடுக்குறோம். கண்டினியூ கொடுத்தாச்சு. இதில் ஃபஸ்ட்டு நேம்னு சொன்னோன்னே நேமு இதெல்லாம் வந்து மாற்றினோன்னா இங்கே இருக்குது பாருங்கள், எல்லாமே இருக்குங்க. ஆக்சுவலாக வந்து நம்ம எல்லாமே நம்ம மாற்றலாம். எல்லாமே இங்கே நம்ம போய் மாற்றிக்கலாம். ஸோ அதுதான் இங்கே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுதான் இந்த ஆப்ஷனு. இந்த ஆப்ஷன் எல்லாமே நீங்கள் மாற்றிக்கலாம். ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் நமக்கு அதிகமாக தேவைப்படும். அப்டேட் ப்ரொஃபைல், அதை கிளிக் பண்ணுறோம். அப்டேட் ப்ரொஃபைல் கிளிக் பண்ணியாச்சு. இதில் மேலே ஷோ ஆகுது பாருங்கள். அவங்க நேம் வந்து இப்போ நம்ம மாற்றிக்கலாம். அவங்க வந்து ஆக்சுவலாக வந்து நேம் வந்து மாற்றுறோம். அதை வந்து நம்ம இப்போ பண்ணுறோம். இங்கே நேம் ஆஃப் இன்ஷியல் அதை டெலீட் பண்ணுறோம். ஃபுல்லாகவே நம்ம டெலீட் பண்ணிட்டோம். டெலீட் பண்ணிவிட்டு ஸோ இங்கே தான் நம்ம வந்து நேம் மாற்றியாச்சு. நேம் வந்து மாற்றியாச்சு, நான் காமிக்கிறேங்க. ஸோ நேம் வந்து மாற்றியாச்சு. இங்கே இருக்குது பாருங்கள், இந்த நேம் வித் இனிஷியல் இருக்குது. இது தப்பாக இருக்குது. நம்ம இதை டெலீட் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக அடிக்கிறோம். ஸோ சரியான நேம் அடித்தாச்சு. நம்ம சரியான நேமே அடித்தாச்சு. இப்போ வந்து நம்ம எப்போவுமே இன்சியல் லாஸ்ட்டாக போடுங்க, புள்ளி வைக்காதீங்க, அவங்க வந்து எதுவுமே வைக்காதீங்க. ஸோ வந்து இன்சியல் லாஸ்ட்டாக வரட்டும். அதான் ரைட்டு. இப்போ ரிவ்யூ பண்ணுறோம். இப்போ வந்து ரிவ்யூ கொடுக்குறோம். இது ஒரு ப்ரூஃப் வைக்கணும். அதுக்கு முன்னால் பாருங்கள், கீழே வந்து அப்ரூவ் குரூப் சூஸ் பண்ண மறக்காமல் அதை பண்ணிவிடுங்க. அப்புறம் மேலே இருக்க பாருங்கள், முக்கியமான விஷயம் தான் வந்து டாக்குமெண்ட். அதை கேட்டகரி டாக்குமெண்ட் ஏதாவது நம்ம ஒன்று அப்லோட் பண்ணி ஆகணும். அதுக்கு முன்னால் நான் என்ன பண்ணேன், ஃபஸ்ட்டே நம்ம வந்து அவங்களுடைய சிபிஎஸ் போர்ட்டல்லேருந்து அதை வாங்கி நான் அலாட் பண்ணி வச்சுருந்தேன்.
ஸோ சிபிஎஸ்னால் சிபிஎஸ் வச்சுங்க, இல்லைன்னா வந்து +2 மார்க் ஷீட் தான் வச்சுங்க. ஸோ இது மாதிரி வச்சுருந்து இங்கே இருக்குது பாருங்கள், இந்த ஏரோ மார்க் இருக்கும், சின்ன ஏரோ மார்க், அதுதான் நமக்கு முக்கியம். ஸோ அந்த ஏரோ மார்க் நம்ம இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ அந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். நீங்கள் இது பாருங்கள் ஏரோ மார்க், எதோ ஏரோ மார்க்கு, இந்த ஏரோ மார்க் தான் நீங்கள் கிளிக் பண்ணணும். இதை கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ண உடனே அவங்க சிபிஎஸ் தான் மாற்றுறேன். நான் வந்து ஆக்சுவலாக சிபிஎஸ் நேம் மாற்றுறேன், அதனால் சிபிஎஸ் கிளிக் பண்ணுறேன். அலாட்மெண்ட் லெட்டர் சிபிஎஸ்சில் வந்து நேம் தப்பாக இருக்கிறதால அந்த அலாட்மெண்ட் லெட்டர் தான் நான் ஏற்ற போகிறேன். இப்போ அலாட்மெண்ட் லெட்டர் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டேன். ஸோ சூஸ் ஃபைல் போகிறேன். அதுக்கு முன்னால் நான் என்ன பண்ணேன், அவங்களுடைய சிபிஎஸ் அலாட்மெண்ட்டை நான் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு நான் ஆக்சுவலாக இங்கே நான் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டேன். இங்கே இருக்கிறது அவங்க சிபிஎஸ் நம்பர் வந்து அந்த நேம் வந்து இப்போ அலாட்மெண்ட்டில் அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறேன். அலாட்மெண்ட் லெட்டர் தான். ஸோ இதான் வச்சுருக்கேன். ஸோ இதை நான் இப்போது அப்லோட் பண்ண போகிறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ நாம் வந்து சூஸ் ஃபைல் போகிறேன். சூஸ் ஃபைல் இதில் போய் டாக்குமெண்ட் நம்ம வச்சுருந்த டாக்குமெண்ட்டை கிளிக் பண்ணணும். இங்கே இருக்கு பாருங்கள், இதுதான் வந்து டாக்குமெண்ட்டு. ஓப்பன் தரேன். டைட்டிலில் நம்ம சிபிஎஸ் தரலாம், சிபிஎஸ்னு தரலாம். அப்லோட் பண்ணுறோமா, இதை வந்து அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ணியாச்சு. இப்போ கீழே காமிக்கும் நமக்கு அப்லோட் பண்ணது கீழே காமிக்குது பாருங்கள். இங்கே நமக்கு இது அப்லோட் பண்ணது காமிக்கும். ஸோ இது மாதிரி அப்லோட் பண்ணது நீங்கள் பண்ண பிறகு தான் நீங்கள் அப்லோட் பண்ணது வந்து அப்லோட் பண்ணணும். கண்டிப்பாக அப்லோட் பண்ணால் தான் நமக்கு ஓகே ஆகும். இப்போ சிபிஎஸ் நேமுக்கும் இதுக்கும் மிஸ்மேட்ச் இருந்தது, இது சரியாயிடும். சென்டராக இருக்கும் பாருங்கள், அதை இது வந்து சப்மிட் பண்ணுறேன். இன்செர்ட் ஐடி சப்மிட் பண்ணுறேன். டாக்குமெண்ட் வந்து நம்ம தப்பாக எடுத்துருக்கோம் சொல்லுது. ஸோ நேம் ப்ரூஃப் நம்ம நேமும் வரணும். நம்ம நேம் தான் மாற்றுறோம்ல, அதனால் நேம் ப்ரூஃப்னு போடலாம். நேம் ப்ரூஃப் அப்படின்னு கொடுக்குறோம். நேம் ப்ரூஃபு இது கொடுங்க. நேம் கரெக்ஷன் கொடுத்துட்டு மீண்டும் அதே டாக்குமெண்ட் தான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ வந்து நேம் ஒன்று சர்டிஃபிகேட்னு பண்ணலாம். இதை டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். இது பண்ணுறேன். இப்போ வந்து இது வந்து நான் வந்து சப்மிட் பண்ணலாம். அதாவது அப்லோடுக்கு இதை நான் அப்லோட் பண்ணுறேன். அப்லோடில் போய் அப்லோட் பண்ணணும். இதை டாக்குமெண்ட் வந்து பாருங்க, இது மாதிரி கண்டிப்பாக வரணும். நம்ம சரியான டாக்குமெண்ட் சூஸ் பண்ணணும். நம்ம ஏற்றது எது வந்தாலும் பரவாயில்ல, ஆனால் சூஸ் பண்ணுறது மிக முக்கியமானது. அது சூஸ் பண்ணுறது தான் முக்கியம். இங்கே பாருங்கள், அப்லோட் வரணும். இப்போ இது அப்லோட் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக அவங்க நேம் வந்து சரியாயிடும். ஸோ டிக்கெட்லாம் போட தேவையில்லை. இந்த அற்புதமான வாய்ப்பு வந்து 30 வரைக்கும் தான் இருக்கும். அதனால் வந்து எல்லோரும் இதை சீக்கிரம் பண்ணிடுங்க. இதை லாக் அவுட் பண்ணிவிட்டு நான் இப்போது அப்லோட் பண்ண போகிறேங்க. இது அப்லோட் ஐடி பண்ணுறேன். அப்லோட் ஐடி போயிட்டு கிளிக் பண்ணுறேன். இப்போ ஆக்சுவலாக வந்து ஹெச்ஆர் தான் வந்துருக்கும், நோட்டிஃபிகேஷன் இருக்கும். அதை அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ணி நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதம் சாலரி பில்லிலே வந்து ஆட்டோமேட்டிக்காக நேம் வந்து கரெக்ஷன் ஆகிக்கும். டிக்கெட்லாம் போட தேவையில்லை. ஸோ இது மாதிரி நம்ம நேமு, சிபிஎஸ்ஸு, டேட் ஆஃப் பர்த்து, டேட் ஆஃப் ஜாயின் எல்லாமே மாற்றிக்கலாம். இங்கே வந்து இருக்க போகிறோம் நம்ம பண்ணதெல்லாம் வந்து டாக்குமெண்ட் வந்துடுது. ஓகேன்னு கொடுத்துட்டு நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். ஸோ இப்போ அப்லோட் ஆகிடும். ஸோ தொடர்ந்து வந்து வீடியோவை பாருங்கள். நன்றி, வணக்கம்.